ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பர்வான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஹோம்மேட் ஸ்டைலில் பிரெட் சீஸ் சாண்ட்விச் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ டோன்ட் ஸ்கிப் திஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஆனியனை ஸ்லைஸாக ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். நீங்கள் எத்தனை லேயர் வந்துட்டு சாண்ட்விச் பண்ண போகிறீங்களோ அத்தனை லேயருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெஜிடபிள்ஸை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 4 போல் வந்துட்டு ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அப்புறம் குக்கும்பரை இந்த மாதிரி தோல் பீல் பண்ணிக்கிட்டு அதையும் வந்துட்டு இந்த மாதிரி தேவையான அளவு வந்துட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது குக்கும்பர் ஸ்லைஸ் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து வந்துட்டு டொமேட்டோ. ஸோ டொமேட்டோ மேலே இந்த இருக்கு இல்லையா ரவுண்டாக, ஸோ அதை கட் பண்ணி தனியாக எடுத்துகிட்டு இதை ஒரு 3 லேயர் போல் நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஆனியனை எப்படி கட் பண்ணுமோ அதே மாதிரி ஸ்டைலில் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வந்து கட் பண்ணும்போது ரொம்ப சேஃபாக வந்துட்டு ஹேண்டில் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு கேரட்டை வந்து இந்த மாதிரி முன்னாடி பின்னாடி ரெண்டுமே கட் பண்ணிவிட்டு தோல் பீல் பண்ணிவிட்டு இப்போது கேரட் சீவலில் வந்துட்டு நம்ம சீவிக்கலாம். இதையும் வந்துட்டு சேஃபாக சீவுங்க. ஸோ கையில் வந்துட்டு டக்குன்னு உங்களுக்கு சீவிக்காத அளவுக்கு, ஏன்னா அந்த மாதிரி நிறைய டைம் எனக்கு ஆயிருக்கு. இப்போ நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி சீவி எடுத்துக்கிட்டாச்சு. நான் ஒரு 2 கேரட் போல் சின்னதாக சீவி எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்துட்டு கேப்சிகம் இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மேலே இருக்கிறத மட்டும் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே வந்துட்டு ரவுண்டாக அந்த சீட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி நம்ம ஆனியன் டொமேட்டோலாம் கட் பண்ணுமோ ஸோ அதே மாதிரி ஒரு ரிங் ஷேப்பில் ரவுண்டாக இந்த மாதிரி கேப்சிகமாக ஒரு 3 லேயர் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம சாண்ட்விச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஒரு தவாவில் உங்கள்கிட்ட பட்டர் இல்லை நெய் எது இருந்தாலும் போட்டு ப்ரெட்டை இந்த மாதிரி நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ ப்ரெட்டு வந்துட்டு டோஸ்ட் பண்ணிக்கிறீங்களோ, எத்தனை லேயர் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரெட்டு வந்து கவுண்டிங் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ப்ரெட்டை வந்து இதே மாதிரி ஸ்டைலில் நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. கூட நீங்கள் ஆயில் சேர்க்குறது இருந்தால் கூட ஆயில் சேர்த்துக்கலாம். நானும் வந்துட்டு கூட ஆயில் வந்து சேர்த்து தான் வந்துட்டு இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பட்டர் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல்சரிலாம் ஒன்றும் கிடையாது. உங்கள்கிட்ட நெய் இருந்தால் கூட நெய்யில் இந்த மாதிரி நெய் ஆயில் போட்டு கூட இந்த மாதிரி ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நான் தேவையான அளவுக்கு சாண்ட்விச் பண்ணுற அளவுக்கு இந்த மாதிரி ப்ரெட்டை இந்த மாதிரி கலர் வர மாதிரி டோஸ்ட் பண்ணி ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ டோஸ்ட் பண்ண ஒரு ப்ரெட்டை எடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதே தவாவில் கொஞ்சமாக துருவின கேரட், சீஸு, நம்ம லேயராக கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன், டொமேட்டோ, குக்கும்பர் போட்டுட்டு இப்போ அது மேலே ஒரே ஒரு கேப்சிகம் ரிங் வச்சுட்டு உங்கள்கிட்ட ஆர்கனோ இருந்ததுன்னா ஆர்கனோ இந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூட மேலே ஒரு ப்ரெட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே எப்படி நம்ம லேயர் பண்ணமோ ஸோ அதே மாதிரி மெத்தடில் மறுபடியும் செகண்ட் லேயருக்கு துருவின கேரட், சீஸு, ஆனியன், டொமேட்டோ இது எல்லாமே சேர்த்துட்டு குக்கும்பர் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு ரிங் போல் இருக்க கேப்சிகம் அதுக்குள்ளே சேர்த்துட்டு ஆர்கனோ சேர்த்து இன்னொரு ப்ரெட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போது 3rd லேயர் வந்துட்டு மறுபடியும் அதே மாதிரி கேரட், ஆனியன், சீஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது லாஸ்ட் லேயர் அப்படின்றதுனால டொமேட்டோ, குக்கும்பர், கேப்சிகம் போட்டுட்டு நிறைய சீஸ் சேர்த்துட்டு சில்லி ஃப்ளிக்ஸ் போட்டுட்டு ப்ரெட் எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இன்றைக்கி நான் வந்து 3 லேயர் சீஸ் சாண்ட்விச் தான் பண்ணியிருக்கேன், ப்ரெட் சாண்ட்விச். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போது வந்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணியிருந்தோம்ல, ஸோ அதே தீயிலே இதை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் போல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம போட்டிருக்க சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகிடும். அடுப்பு ஆஃப் பண்ணியே பண்ணிக்கோங்க, இல்லைனா அடியில் இருக்க ப்ரெட் தீஞ்சிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம அதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு எடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே பர்கர் சாப்பிட்ற ஃபீல் இருக்கும். செம்ம டெம்டிங்காக இருக்குல்ல. இப்போல்லாம் நம்ம கடைக்கு போயெல்லாம் இதெல்லாம் வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க. சாப்பிட்டு தோணுச்சுன்னா இந்த மாதிரி வீட்லேயே சூப்பராக ஈஸியாக வந்துட்டு செஞ்சு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நானும் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட போகிறோம். ஸோ அதனால் ஒரு நைஃப் எடுத்து கட் பண்ணி ஹஸ்பண்ட்க்கு கொண்டு போய் கொடுக்க போகிறேன். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.